கண்டி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. தித்வா சூறாவளிக்கு பின்னர் கண்டி மாவட்டத்தின் மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராய்ந்த ஜனாதிபதி பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு நட்டையீடு வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஒவ்வொரு பிரதேச செயலாளரிடமும் தனித்தனியாக கேட்டறிந்தார். அனர்த்தத்தினால் கண்டி மாவட்டத்தில் 12,169 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதில் மீள்குடியேற்றப்பட வேண்டிய அதிக ஆபத்தான பகுதியளவு சேதமடைந்த வீடுகள் 1,583 ஆகும். அத்துடன் கொடுப்பனவு சிக்கல்கள் உள்ள 2,304 வீடுகளும் நிறுவனத்தினால் பரிசோதனை செய்யப்பட்ட அறிக்கைகள் கிடைக்க வேண்டிய 3,795 வீடுகளும் உள்ளன. இதன்படி தற்போது உறுதியாக கொடுப்பனவுகளை வழங்கக்கூடிய வீடுகளின் எண்ணிக்கை 4,488 ஆகும். அவற்றில் 3,038 வீடுகளுக்கான கொடுப்பனவுகள் தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். எஞ்சிய வீடுகளுக்கான கொடுப்பனவுகளையும் விரைவாக வழங்குமாறு பிரதேச செயலாளர்களுக்கு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தினார். அதேபோல் அதிக அபாயமுள்ள பிரதேசங்களுக்குள் உள்ளடங்குவதால் வேறு இடங்களில் குடியேற்றப்பட வேண்டிய குடும்பங்களுக்காக காணிகளை அடையாளம் காணும் செயல்முறையை மற்றும் அதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதிக அபாய பிரதேசங்களில் மக்கள் குடியேறுவதை தடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அது தொடர்பான தீர்மானங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவது அவசியம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தனியார் தோட்டங்களில் வசிக்கும் மற்றும் மேல்குடியேற்றப்பட வேண்டிய தோட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்தும் ஜனாதிபதி இங்கு விசேட கவனம் செலுத்தினார். மேல்குடியேற்றத்துக்காக முன்மொழியப்பட்டுள்ள தற்போது தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டிலுள்ள அரசாங்க காணிகளை விரைவாக விடுவித்துக் கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தனி வீடுகளாக அன்றி வீட்டு திட்டங்களாக மீள்கொடும்போது அவற்றுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் நிதி ஒதுக்கீடு செய்தல் மற்றும் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளுக்கு நட்டையீடு வழங்க முடியாத சந்தர்ப்பங்களில் அந்த வீடுகளுக்கு முன்னால் உள்ள நிலத்தை பாதுகாப்பதற்காக பக்கச்சுவர்களை அமைக்கும் வேலைத்திட்டம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. வியாபார சேதங்களுக்கான நட்டையீடு மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை மாற்றம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. விலை மாற்றம் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைக்கு அடுத்த வாரத்திற்குள் தீர்வு வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். மினிப்பே, உடுதும்பர மற்றும் மெததும்பர வனவிலங்கு சரணாலயங்களுக்குள் அமைந்துள்ள குடியிருப்புகளில் வாழும் மக்களின் பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது.